வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி ஒண்ணு அப்படிங்கிறது ஒவ்வொரு முக்கியமான மாரியம்மன் கோயில்களையும் ரொம்ப செலிப்ரேஷனா கொண்டாடப்படும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா சொல்லப்போனோம் அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில மிகப்பெரிய ஃபேமஸு. சேலம் மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பேர் போன பண்டிகை, சேலத்துக்கே ஒரு அடையாளமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலு. எப்படி திருச்சியில சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்குதோ, நம்ம சேலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேலம் கோட்டை பெரிய மாரியம்மன் கோயிலு. சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில்ல, கோட்டை மாரியம்மன் தான் பெரிய அக்கா. அவங்களுக்கு கீழே வந்து சகோதரிகள் 7 பேர் இருப்பாங்களாம். 7 சகோதரிகளும் 7 மாரியம்மன் ஒவ்வொரு ஊரில். இந்தாண்ட செவ்வாப்பேட்டை எடுத்துக்கோங்க. இந்தாண்ட ஃபஸ்ட்டு சேலம் கோட்டை மாரியாயி, அப்புறமேட்டு செவ்வாப்பேட்டை மாரியாயி, குகமாரியாயி, அப்படி ஒவ்வொரு மாரியம்மன் கோயிலாக சொல்லிட்டு வருவாங்க. அதில் 7 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சி. அதில் கடைசி தங்கச்சி கல்யாணம் ஆகலை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை நஞ்சம்பட்டின்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மன் இருக்கிறாங்க. பொன் கன்னி மாரியம்மன் அந்த அம்மனோட பேர். பொன் கன்னி மாரியம்மன். தான் தோன்றி மாரியம்மன் அப்படிம்பாங்க. அரசு மரத்து மாரியம்மன்பாங்க. அதாவது கடைசி தங்கச்சி. இப்படிப்பட்ட பண்டிகையில் வந்து பார்த்திங்கன்னா, சேலம் மாவட்டத்துக்கு வந்து பேர் சொல்லக்கூடிய பண்டிகை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடி பண்டிகை. ஆடி பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா, சேலம் மாவட்டம் முழுசுமே ரொம்ப செலிப்ரேஷனாக இருக்கும். யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு, எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து அந்த ஒரு டைமில் ஒன்று சேரும். வெளியூரில் இருக்கிறவங்களாம் கூட வந்துடுவாங்க இந்த பண்டிகைக்கு. ஒரு வாரத்து பண்டிகை. அதாவது 3வது வாரம். இன்றைக்கி வந்து 17ஆம் தேதி. இன்றைக்கி ஆடி 1. வர செவ்வாய்க்கிழமை கம்பம் நடுவாங்க. வர செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட்டு பூ போடுவாங்க. அடுத்த 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுவாங்க, கம்பம் நடுவாங்க. அதுக்கு 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அந்த வாரம் பூரா பண்டிகை. திங்கக்கிழமை சக்தி எடுப்பாங்க, செவ்வாய்க்கிழமை கரகம், புதன்கிழமை வந்து பூ மிதிப்பாங்க, வியாழக்கிழமை பூந்தேர், வெள்ளிக்கிழமை வண்டி வெடிக்க, சனிக்கிழமை மஞ்சள் நீராட்டம். மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும். சேலம் மாவட்டத்துடைய பேர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை அப்படிங்கிறது ஆடி பண்டிகை. என்னப்பா அது ஆடி பண்டிகை, மாரியம்மன் பண்டிகை நான் மட்டும் பேர் சொல்கிறதுன்னு சொல்கிறேன், மற்ற பண்டிகைலாம் பேர் சொல்கிற மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய கருத்தை பொறுமையாக கேளுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சிவன் சாமி கும்பிட்றவங்க மட்டும்தான் கலந்துக்குவாங்க. வைணவத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் அதை கலந்துக்க மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, முருகனுக்கு காவடி எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தான் காவடி எடுப்பாங்க. ஒரு சில பகுதியில் அவுட்ரு ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா, சேலத்தோட மையப்பகுதியில் இருக்கிறவங்க காவடி எடுப்பாங்க. சேலத்தில் விட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு அம்மாப்பேட்டை வரைக்கும் சேலத்தில் மெயினான ஏரியா. அதை தாண்டி அப்படியே இந்தாண்ட பக்கம் வந்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல காவடி எடுப்பாங்க, ஒரு சில இடத்துல காவடி எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு கோயிலுக்கு போய்ட்டு கும்பிட்டு வருவாங்க. ஒருத்தர் போவாங்க, ஒருத்தர் போக மாட்டாங்க. சிவன் சாமி வழிபாட்லேயும் அந்த மாதிரி இருக்கும். முருகர் வழிபாட்லேயும் வீட்டில் இருந்து ஒரு செலிப்ரேஷனாக போகிறது ஒரு நாள் ஒருத்தர் போவாங்க, ஒருத்தர் போக மாட்டாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா ஒரு சிலர் கோயிலுக்கு போவாங்க, ஒரு சிலர் வாய்ப்பு கிடைச்சா போவாங்க, ஒரு சிலர் வாய்ப்பு கிடைக்கலன்னா போக மாட்டாங்க. ஆனால் விநாயகர் சதுர்த்தி எப்படி எல்லாருமே கொண்டாடுறோமோ அந்த மாதிரி இந்த ஆடி பண்டிகை அப்படிங்கிறது அனைத்து சமூக மக்களும், நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தையை, அனைத்து சமூக மக்களுக்கான பண்டிகை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி பண்டிகை. சேலம் மாவட்டத்தில் எத்தனை சமூக மக்கள் இருக்கிறாங்களோ அனைத்து சமூக மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளையும் ஆடி பண்டிகை இந்த டைமில் தான் வரும். பெரும்பான்மையான சமூக மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஆடி பண்டிகை செலிப்ரேஷனாக கொண்டாடப்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தரப்பு மக்களுமே ஒன்று சேர்ந்து ஒட்டுக்க ஒரு விழாவில் ஒன்று கூடி ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விழாவும் அமைஞ்சிருக்கு இந்த ஆடி பண்டிகை. அதனாலேயே இந்த ஆடி பண்டிகை ரொம்ப ஸ்பெஷல் இல்லை. நாம் இந்த வண்டி வெடிக்கைக்கு போய் பார்த்தோம்னா 12 வருஷம் முன்னாடி நம்ம ஸ்கூலில் படித்தவன் இப்போ இங்கேயோ வெளியூரில் இருப்போம். வெளியூரில் ஒரு வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்திலேயோ ஒரு பண்டிகை வேலையில் இருப்பான். நாம் இந்த ஆடி பண்டிகை வண்டி வெடிக்கைக்கு போனோம்னா நம்ம அந்த நபரை பார்க்கலாம். எங்கே இருந்தாலும் அந்த ஆடி மாதம் அந்த ஆடி பண்டிகைக்கு வந்துடுவாங்க. அந்த வண்டி வெடிக்கையில் வந்து கலந்துக்குவாங்க. சொல்லும்போது நம்மளால ஒரு ஆசையாக இருக்கும். அதை உணர்ந்து பார்த்தவங்களுக்கு 10 வருஷம் பார்க்க முடியாத ஃப்ரெண்டு ஒரு கல்யாணத்துக்கு வருவான், ஒரு கல்யாணத்துக்கு வரமாட்டான், எப்போ வேணாலும் பார்க்க முடியாது ஒரு நினச்ச நேரம். ஆனால் இந்த ஆடி பண்டிகையில் போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நம்ம பிறந்து வளர்ந்த ஊர் அப்படின்ற ஒரு ஊருக்குள்ள அம்மாப்பேட்டை அங்கே போய் பார்த்தோம்னா, அந்த நோம்பில் எப்போ போனாலும் எங்கே பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் போவாங்க வருவாங்க, ஒரு கோயிலுக்கு போவாங்க வருவாங்க, ஒரு வேடிக்கை பக்கம் வருவாங்க. அந்த 3வது வாரம் பண்டிகை வாரம்லாம் அப்படியே நைட்டு விடிய நடந்து போகலாம் ரோட்டில். மித்த காலகட்டத்தில் நடந்து வர வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த டைமில் போனோம்னா விடிய நம்ம நடந்து போகலாம் வரலாம். எல்லாம் மக்கள் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நைட் நீங்கள் 2 மணி 3 மணிக்கு போனாலும் குடும்பமாக ரோட்டில் நடந்து போவாங்க கோயிலுக்கு, கோட்டமாரியம்மன் கோயிலுக்கு. 24 மணி நேரம் திறந்துருக்கும் கோயில், சேலம் கோட்டமாரியம்மன் கோயில். சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து காமராஜி காலனிலேருந்துலாம் நைட்டு 1 மணி 2 மணிக்கு கரகம் போவோம். நைட்டு கரகம் எடுத்துகிட்டு போவாங்க, அளவு குத்திட்டு போவாங்க, அக்னி சட்டி எடுத்துகிட்டு போவாங்க, அதே மாதிரி பூங்கரகம் எடுத்துகிட்டு போவாங்க, அதே மாதிரி நாக்கில் அளவு குத்திட்டு போவாங்க. இப்படி ஒவ்வொரு கரகம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணிக்கு மேலே கரகம் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த பண்டிகை வாரம் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். அந்த உணர்வு சொல்லி நம்மளால்
முழுமையடைய முடியல. அவ்வளவு அருமையாக இருக்கும் அந்த பண்டிகை.